டிஎம்கே இந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தோல்வியுற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, 234 தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில் கனிமொழிக்கு பாதி தொகுதியும், உதயநிதிக்கு பாதி தொகுதியும் பிரித்து கொடுத்துட்டாரு தொகுதியும். ஓகேங்களா? பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துறீங்களோ நிறுத்திக்கங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாங்கல்ல, இந்த வேட்பாளர் நிறுத்துங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இவங்களா ஒரு முடிவெடுத்து ஒரு வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்க தெரிஞ்ச நபர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆகையால் பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் 100% இறங்கி வேட்பாளர்களுக்கு வேலை செய்யலை. இதுவே ஒரு தோல்விக்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் கேட்ட வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்துருந்தால் ஒரு 10 தொகுதியோ 20 தொகுதியோ சேர்த்து கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆகையால் இனி வரும் காலங்களில் இது போன்ற பிழைகளை திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கனி அதிகம்.